அனைவருக்கும் வணக்கம். இது உங்க சாண்ட்ராட் எக்ஸ்பர்ட். நான் உங்க விஜய். இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ட்ரிக் ஒன்று பார்க்க போகிறோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிருங்க. அப்படின்னா தான் நம்ம அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் ட்ரிக். ஸோ நான் ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ட்ரிக் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம், ஸோ அதான் எல்லா ட்ரிக்குமே சொல்லிட்டாங்களே, ஸோ ஒரு மெசேஜை வந்து ரீட் பண்ணதை நம்ம தெரியாமல் பண்ணுறது, அந்த ப்ளூடிக்கை கைட் பண்ணுறது, இன்னும் வந்துட்டு ஆன்லைனில் இருந்துட்டு இல்லாத மாதிரி காமிக்கிறது, இப்படி எல்லா ட்ரிக்குக்குமே வந்துட்டு ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்கு வரலாம். ஸோ இந்த இது வந்து ஒரு ட்ரிக். ஸோ இது வந்து நம்ம எந்த ஒரு ஆப்புமே யூஸ் பண்ணாமல் ஆல்ரெடி இருந்த ஒன்று வேற ஒரு விதமாக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கும் சொல்லணும், உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அப்டேட். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ட்ரிக்குன்னு சொல்கிறேன், அது என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லலை. ஸோ என்ன அப்படின்னா, ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நமக்கு யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்ணுறாங்கன்னா நம்ம அவங்க மெசேஜை ரீட் பண்ணுறோம், ஆனால் அவங்களுக்கு வந்து ரீட் பண்ணாத மாதிரி காமிக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி நிறையா வந்து இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்லேயே அதுக்கு வந்து ரீட் ரிசிப்டை கைட் பண்ணி வைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ நான் அதனால தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ட்ரிக்ஸ் இருக்கும்போது ஏன் புதுசாக ஒன்று அப்படிங்க ஒரு கொஸ்டின் வந்துடக்கூடாது. ஸோ இது வந்து ஆல்ரெடி இருந்த ஒன்று தான். நம்ம இதை வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த ரீட் ரிசிப்டை கைட் பண்ணி வச்சுருப்போம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ டிக் வந்து யாருக்குமே விழுந்திருக்காது. ஸோ அந்த டபுள் டிக் மட்டும் விழுந்திருக்கும். ஸோ நம்ம வந்து மெசேஜை பார்த்துட்டோம் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது. பட் இந்த இதில் நம்மளுடைய மொபைலில் ரீட் ரிசிப்ட் ஆனில் தான் வச்சுருக்க போகிறோம். எந்த ஒரு ஆப்புமே நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற மெசேஜை நம்ம ரீட் பண்ணலாம், அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ அந்த ட்ரிக் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய மொபைலில் என்ன ஒரு இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்ஜெட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா மொபைல்ஸ்லையுமே வந்து விட்ஜெட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து இருக்கும். ஸோ விட்ஜெட் அப்படிங்கிறது கூட ஒரு ஆப் மாதிரி தான். ஸோ அந்த விட்ஜெட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். நார்மலாக நம்ம வந்து ரீட் ரிசிப்டை வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம்மளுக்கு அந்த மெசேஜ் அனுப்புகிறவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து அந்த ரீட் ரிசிப்டை கைட் பண்ணி வைப்போம். ஸோ இந்த இதில் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஸ்க்ரீனில் வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வால்பேப்பர்ஸ் விட்ஜெட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதில் வந்து விட்ஜெட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் விட்ஜெட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரோல் பண்ணும்போது லாஸ்ட்டில் வந்து வாட்ஸ்அப் மெசேஞ்சர் அப்படிங்கிற ஒரு விட்ஜெட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் 4x2 அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். ஹோல்டு பண்ணதும் உங்களுடைய ஸ்க்ரீனுக்கு வந்து அந்த விட்ஜெட் வந்து வரும். ஸோ நீங்கள் அதை வந்து மூவ் பண்ணி ஒரு நியூ ஸ்க்ரீனுக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த இதை வந்து நியூ ஸ்க்ரீனுக்கு மூவ் பண்ணி வச்சதும் இந்த இதை திரும்ப இந்த வாட்ஸ்அப்போட இந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இப்படி மேலே ஒரு டாட்டு, கீழே ஒரு டாட், இப்படி சைடு வந்து உங்களுக்கு டாட் வந்துடும். ஸோ அடுத்தது என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதில் இருந்து இந்த இதை வந்து ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக தெரிகிற மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அடுத்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய இன்னொரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் இருந்து நான் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு ஒரு கொஞ்சம் மெசேஜஸ் வந்து நான் அனுப்புகிறேன். ஸோ என்னோடய நம்பருக்கு ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஸோ இப்படி நிறைய டெக்ஸ்ட் வந்து நான் அனுப்புகிறேன். ஸோ இப்படி நிறைய டெக்ஸ்ட்டை வந்து நான் அனுப்பிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய வாட்ஸ்அப்பை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் என்னுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் அந்த ஐடியிலேருந்து அனுப்புனேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அந்த டெமோ அப்படிங்கிற என்னோடய அக்கௌண்ட்டில் இருந்து நான் ஒரு 5 SMS அனுப்பியிருக்கிறேன். ஸோ அந்த 5 SMSமே வந்து எனக்கு வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக அனுப்பின SMS மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஃபுல் SMSையும் நான் பார்க்கணும் அப்படின்னா நான் இந்த டெமோ அப்படிங்கிற இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணால் தான் எனக்கு ஃபுல் எஸ்எம்எஸும் தெரியும். ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னுடைய அந்த அக்கௌண்ட் வந்து டபுள் டிக் விழுந்துடும். ஸோ இப்போ என்னோடய ஃப்ரெண்டு இந்த மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து டபுள் டிக், இந்த ப்ளூ டிக் விழுந்துடும். ஸோ நான் மெசேஜை பார்த்துட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நான் இப்போ இதை எப்படி ரீட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நான் இங்கே ஒரு அந்த விட்ஜெட் அப்படின்னு ஒரு இதை ஆட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இப்போ அந்த விட்ஜெட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து காமிக்குது. ஸோ டெமோங்கிற ஐடியிலேருந்து டீன்னு அனுப்பியிருக்கேன், அப்புறம் டிஜே டி, ஸோ ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ. ஸோ நம்ம என்னென்ன மெசேஜ்லாம் அனுப்பியிருக்கோமோ எல்லா மெசேஜுமே இதில் காமிச்சிருது.
ஸோ நம்ம இதை இப்படி ஸ்க்ரோல் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு யார் யார் என்னென்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க எல்லாமே இதில் காமிச்சிடும். ஸோ இதில் காமிக்கிறதுனால நம்ம வந்து அந்த அக்கௌண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக ஓப்பன் பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அவங்க எத்தனை மெசேஜ் அனுப்பியிருந்தாலுமே இதில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆயிரும். இதனால் நம்ம வந்து ரீட் ரிசிப்டை கைட் பண்ண வேண்டாம். ஏன்னா ரீட் ரிசிப்ட் நம்ம கைட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா கான்டாக்ட்டுக்குமே வந்து அது வந்து கைட் ஆயிரும். ஸோ இது நம்ம பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒருத்தங்களுடைய மெசேஜை மட்டும் நம்ம வந்து பார்க்குறது தெரிய வேண்டாம் அப்படின்னா இது மூலமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இதை மூலமாக பார்த்துட்டு நம்ம அந்த மெசேஜை வேணால் ஸ்கிப் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இதனால திரும்ப வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி வேறு சேட்டை நான் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அதை வந்து நான் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இதுக்குள்ளே இருக்கிற 5 SMS வந்து நான் என்ன அப்படிங்கிறத நான் வந்து பார்த்துட்டேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அப்டேட் மூலமாக ரீட் ரிசிப்டை கைட் பண்ணாமல் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற மெசேஜை அவங்களுக்கு தெரியாமையே நம்ம வந்து பார்த்துடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்தின கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.